தமிழ்நாட்டோட உத்தரவு வேண்டாம், அது இல்லாமலே கர்நாடகா கட்டலாம் அணைய மேகதாதுல அப்படின்னு சொன்னது வந்து 100% அரைவை கேட்டத்தனமான பேச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆணையை ஃபுல்லாக படிக்காமல் அதில் இருக்க சரத்துகள் கிளாஸஸ்லாம் பார்க்காம அவர் வந்து ஒரு 19 ஒன்று சும்மா ஏதோ தமாஸ்க்கு அடிச்சு விட்ற மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டார். இந்த ஒரு விஷயம் இப்போது இது பிஜேபி பண்ணுற தப்பு. ஆனால் இப்போது காங்கிரஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போது 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு ஒரே அலப்புற 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போது 10,000 கன அடி தண்ணி திறந்து விட்றாங்க. நான் கேட்குறேன், இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? 2 நாள் மழை பெஞ்சோடனே தண்ணி திறந்து விடுங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ கபினி டேம் ஃபுல்லாக போகுது. கபினி டேம் ஃபுல்லாகி போச்சுன்னா தலைமையில தூக்கி வச்சுக்க முடியாது, தண்ணியை திறந்து விடணும். அப்போ என்ன வேடிக்கைன்னா காங்கிரஸ் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாஜக கர்நாடக அரசுன்னு வச்சுக்கோ, அவங்க டேம் எல்லாம் ஃபுல்லாகிட்டு அவங்களுக்கு வயிறுலாம் ஃபுல்லாகிட்டதுக்கப்புறமா சாதம் மீந்ததுன்னா அப்பா யாருன்னா இருக்கீங்களாப்பா மிச்சம் மீதி மாதிரி. இதை தாண்டி இவங்க என்ன வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறக்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது. இவங்க மேகதாதுல கட்டணும்னு நினைக்கிற அணையோட கொள்ளளவு கிட்டத்தட்ட 60லேருந்து 67 டிஎம்சி. நமக்கு மேட்டூர் வந்து 90லேருந்து 93 டிஎம்சி. அப்போ முக்கால்வாசி மேட்டூருக்கு போகிற தண்ணியை இவங்க குறுக்கில் ஒரு அணையை கட்டி அவங்க வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் மேட்டூர் என்ன ஆகிடும்னா நம்ம எருமை மாடு பசு மாடெல்லாம் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூல் மாதிரி வேணால் பெருசாக வைக்கலாம். மேட்டூரை வேறு எதுக்கும் பயன்படாது. எல்லா தண்ணியும் எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதாவது அணையை கட்டி இருக்கிறதையும் எடுத்துக்கணும். அது லாங் டேர்ம் பிரச்சனை. ஷார்ட் டேர்ம் பிரச்சனைனால காவேரி ஆணையம் சொன்னால் கூட அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் மதிக்க மாட்டோம். இப்போ இன்னைக்கு 10,000 கன அடி தண்ணி வந்த ஒன்று விட்றீங்களே, இதையே போன மாதம் அந்த ஒரு 3,500 கன அடியை இல்லை 2வது மீட்டிங் நடந்துச்சு அப்போ அதை விட்டுருந்தீங்கன்னா கூட இல்லை ஒரு 2,000 கன அடி விட்டுருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 2 டிஎம்சி இல்லை 3 டிஎம்சி வந்திருக்கும். அப்போ என்னன்னா பயிர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்றைக்கி தமிழக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, டிராக்டரில் தண்ணியை வெளியிலேருந்து வாங்கின்னு வந்து மரவள்ளி கிழங்கை காப்பாற்றுறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ ஒரு கிழங்கு பயிரை காப்பாற்றணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இங்கே நடக்குது. இதெல்லாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறது. இன்னொன்று ராகுல் காந்தியோட மௌனம் இவ்வளோ தொலைவு வருத்துறது, மகாபலிபுரம் வரல வருத்துறது மெட்ராஸ்க்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை நீட்டு வந்து அவர் பேசுகிறாரு, சந்தோஷம், நீட்டு எதிர்ப்பு பேசுகிறாரு, வரவேற்கிறோம். ஆனால் மேகதாதும் கர்நாடகா காவேரின்னு ஒரு வார்த்தை வர்றது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஓட்டு வண்டி லம்பாக வரணும் கை சின்னத்துக்கு. இது இல்லை. இன்னொன்று 2009 அதாவது அந்த தொகுதி வயநாடு தொகுதியை எப்பயுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. வயநாட்டில் பெய்கிற மழை தான் வந்து கபினிக்கு போகுது. அப்போ அதாவது மழை பெய்கிற தொகுதி பார்த்திங்கன்னா யாருது? ராகுல் காந்தி. இது அந்த இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தொகுதி போகிற மாநிலம் காங்கிரஸ் ஆளுது. இப்போ மழை பெய்யறதும் உங்களுக்கு தெரியும், அணையில் அவங்க தேக்கி வைக்கிறதும் தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. பிஜேபி தெரிஞ்ச எதிரி. நீங்கள் நல்ல வேஷம் போட்டுட்டு அதை விட மோசமாக நடந்துக்கிறீங்க. இதில் ஐயா மாணிக்கம் தாக்கூர் முட்டு கொடுக்கறது. நான் கேட்குறேன், டிகே சிவகுமார் அவங்க மாவட்டத்துக்கு அவர் உண்மையாக இருக்கிறார்ல, அவர் முதலமைச்சர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க எல்லாமே ஒன்று கூடிடுறாங்க. ஆமாம். ஆனால் இங்கே அது நடக்க மாட்டேங்குது. இல்லை, இங்கே வந்து நான் வந்து பெரிய ஆள் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் இல்லை, நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். எனக்கு முன்னாடி சொன்னார்ல, அதுதான் உண்மை. ஏன்னா அவைன்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஏறுவாப்பில். ஏன்னா விவசாய பிரச்சனை நல்லா தெரியும். ஈரோடு என்ன கரூர் எல்லான்னு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்பார். இல்லை உதயநிதி ஸ்டாலின் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறனால கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா சீமான் வச்சு கிழிக்கின்னு கிழிப்பார். எல்லாரும் எங்கே நல்லா பேசிட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த படிக்காத ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க தெரியுமா, தள்ளி போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது தள்ளி போகிற ஒரு நிகழ்ச்சி தானே தவிர்த்து மற்றபடி. இன்னொன்று, சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு. திமுக போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுற வரலும் நீங்கள் அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ 10,000 கன அடி தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அப்போது உங்களோட அணை 80 கெப்பாசிட்டி 90% நிறையும் போது தண்ணியை திறந்து விடுறீங்க. இப்போ இதை அம்பலப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா? இப்போ எங்கேருந்து வச்சு தண்ணி வருது? அப்போ உங்களுக்கு மனசு கிடையாது. அதாவது தமிழ்நாடும் தமிழர்களோட பிரச்சனைகள் கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியறதில்லைன்னு அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நிசர். இதுக்காக தான் இங்கே இருக்கிற திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ இல்லை டிடிவி தினகரன் போன்றவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சொன்னாங்க, அவங்கள நம்பாதீங்க, அவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இன்னொன்றுங்க, இயற்கை வந்து விஜய் சாரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 2 நாள் மழை கண்டி கேரளாவில் கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. கர்நாடகத்தில் அங்கங்கே ஷிமோகாவில் பேயடி, கொடநாட்டில் சரியான மழை. நான் வரதுக்கு முன்னாடி நீ காலையில் வனத்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசி தான் வரேன். நல்ல மழை. இப்போ வேறு வழியெல்லாம் திறந்து விட்ருக்காங்க. இந்த மழை கண்டி இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிருந்ததுன்னா விஜய் சாரோட கதை ஃபுல்லாக இப்போவே பாதி எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ராகுல் காந்தி பேசுறதில்ல, விஜய் சார் பேசுறதில்ல. மழை பெஞ்சி மழையாக பார்த்து தமிழ்நாடு பாவம் அப்படின்னு பார்த்து பெய்யறதுனால இப்போ இந்த 10,000 கன அடி வருது.